கிட்டத்தட்ட 46 வருஷங்களுக்கு அப்புறம் பூரி ஜெகநாதருடைய ரகசிய அறையை திறந்திருக்காங்க. பெரிய நாகப்பாம்பு வந்து அந்த பூரி ஜெகநாதருடைய வந்து நகைகள் எல்லாம் வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒடிசா மக்களோட நம்பிக்கை. ஒடிசாவோட சீஃப் மினிஸ்டரான மோகன் மஞ்சித் ட்விட்டரில் போய் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை, ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. இந்த ரகசிய அறையை ஓப்பன் பண்ணுற அந்த செரிமனி வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷங்களாக ஒடிசா மக்களோட வேண்டுகோளை நாங்கள் இன்னைக்கு நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னும் 4.5 கோடி ஒடிசா மக்களுக்கு லார்ட் ஜெகநாதருடைய பிளெஸிங்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து ட்விட்டரில் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காரு. ஸோ கடைசியாக இந்த ரகசிய அறையை வந்து 1985 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரி ஒரு டெம்பிள் ட்ரெஷர்லாம் வந்து உள்ள என்ன மாதிரியான நகைகள்லாம் இருக்குன்னு சொல்லி பொதுமக்களுக்கு வந்து எப்பயுமே சொல்றது இல்லை. பிகாஸ் ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக சொல்லவே மாட்டாங்க. ஸோ அப்படி 1985 உள்ள வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண போன ஒரு 16 ஒரு குழு கொண்ட ஒரு மெம்பர்ஸில் ஒரு ஆஃபீஸர் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க, ஸோ உள்ள எந்த மாதிரியான நகைகள்லாம் இருக்குது, லார்ட் பூரி ஜெகநாதோடைய என்ன மாதிரியான ஜுவல்லரிஸ்லாம் இருக்குது, அது எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு உள்ள போய் இன்ஸ்பெக்ட் பண்ண போன ஆஃபீஸர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உள்ள எந்த மாதிரியான நகைகள் தான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வைரம், வைரூடியம், ரொம்ப அரிதான ஜெம் ஸ்டோன்ஸ், சஃபயர்ஸ், பேர்ல்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், சில்வர், ஜுவல்ஸ், கோல்டுலாம் வந்து அப்படியே குமிஞ்சு கிடக்கு உள்ள ஒரு 15 உட்டன் பாக்ஸ் சொல்கிறார். அதாவது ஒரு 9 அடி நீளமும் 3 அடி உயரமும் கொண்ட உட்டன் பாக்ஸ் 15, அது ஃபுல்லாக நகைகள் வந்து நிரம்பி வழிஞ்சிருக்கு உள்ள அப்படின்னு சொல்லி 1985 அதாவது கடைசியாக ஓப்பன் பண்ணப்போ உள்ள பார்த்த ஒரு ஆஃபீஸர் வந்து இந்த ரிப்போர்ட்டர் சொல்லியிருக்காரு. நான் முதலே சொன்ன மாதிரி கடைசியாக இதை ஓப்பன் பண்ண இந்த ரத்னபந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ட்ரெஷர், இந்த ரகசிய அறையை வந்து ஸோ 1985 தான் கடைசியாக வந்து ஓப்பன் பண்ணாங்க. எப்போ வந்து உள்ள என்ன மாதிரியான ஜுவல்லரிஸ் இருக்குது, எத்தனை ஜுவல்லரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆடிட் மாதிரி நடத்துவாங்க. அது எப்போ நடத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 1978. அதுக்கப்புறம் வந்து உள்ள எத்தனை நகைகள் இருக்குது, எந்த மாதிரியான நகைகள்லாம், வெரைட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இன்ஸ்பெக்டுமே அதுக்கப்புறம் பண்ணுறதே இல்லை. இது வந்து ரொம்ப வருஷங்களாக வந்து ஒடிசா மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு கவலையாக இருந்துச்சு. ஏன்னா உள்ள அந்த நகைகள்லாம் எந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல. உள்ள இருக்க அந்த ஸ்ட்ரக்சர் ஏதாவது கொலாப்ஸ் ஆகி டேமேஜ் ஆயிடுச்சா, அது நகைகள் எதுவும் டேமேஜ் பண்ணிடுச்சா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு குழப்பமும் ஒரு சந்தேகமும் ரொம்ப வருஷங்களாக வந்து இந்த ஒடிசா மக்கள் கிட்ட இருந்துச்சு. அதனால் அவங்களோட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப வருஷங்களாக வந்து அதை பற்றி பேசிக்கிட்டே லைக் கவர்மெண்ட்டை வந்து இதை தரங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். ஸ்டில் எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே வந்து அதுக்கு முன் வரல, அதை திறக்கணும்னு நினைக்கல. ஸோ இந்த ரத்னபந்தர், அதாவது இந்த ரகசிய அறைக்குள்ளே போகக்கூடிய ஒரு மிஷன் வந்து 2018 ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. பட் பல காரணங்களால் அந்த மிஷன் வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு மிஷன் ஆயிடுச்சு. அதுலேருந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே நமக்கு கிடைக்கல. இப்போது ஃபுல் ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லார்ட் பூரி ஜெகநாதருடைய பிளெஸிங்ஸ் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். போன சண்டே, அதாவது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒடிசா கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டர் வருது. இப்போது பூரி ஜெகநாதர் கோயில் உள்ளே இருக்கிற அந்த இன்னர் சேம்பரை ஓப்பன் பண்ணக்கூடிய பெர்மிஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஓப்பன் பண்ணுங்கள். பிகாஸ் 46 வருஷங்களாக இந்த ஒடிசா மக்களோட வேண்டுகோளை நம்ம இப்போ நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லி அந்த ஒரு ஓப்பன் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நியூஸ் வெளியே வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லா ஒடிசா மக்களும். கிட்டத்தட்ட 46 வருஷத்துக்கு அப்புறம் பூரி ஜெகநாதருடைய அந்த ஜுவல்லரிஸ்லாம் வந்து என்ன நிலைமையில் இருக்குது, எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம், அதை திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அந்த ஒடிசா ஃபுல்லாக. நான் கடைசியாக எப்போ சொன்னேன், அதாவது இந்த இன்னர் சேம்பர், இந்த பிதாரா பந்தர் எப்போ கடைசியாக ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 1985. ஸோ அப்போது ஓப்பன் பண்ணும்போது உள்ள என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டோரி. ஸோ லார்ட் பூரி ஜெகநாதருடைய ரேரஸ்ட் ஜுவல்லரிஸ்லாம் அந்த இன்னர் சேம்பருக்குள்ளே இருக்குது. அந்த அவுட்டர் சேம்பர் வந்து அப்பப்போ ஏதாவது அக்கேஷனல் அந்த ஆனுவல் ஃபங்க்ஷன் அப்போ மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த இன்னர் சேம்பர் வந்து ஓப்பன் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த இன்னர் சேம்பரை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த நியூஸ்லாம் அப்போ 1985 அந்த விஷயங்கள்லாம் வெளியே தெரிஞ்சோடனே அந்த பூரி ஜெகநாதர் கோவிலை சுற்றி மக்கள் வந்து அப்படியே கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அந்த ஜுவல்லரிஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக. ஸோ ஒரு 16 மெம்பர் கொண்ட குழு அந்த கூட்டத்தெல்லாம் விலைக்கு விட்டுட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. ஸோ கையில் ஃப்ளாஷ் லைட் வச்சுக்கிறாங்க அண்ட் ஸ்னேக் கேச்சர்ஸை கொண்டு போகிறாங்க. பிகாஸ் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ராஜநாகம் வந்து அந்த ட்ரெஷரியெல்லாம் வந்து பாதுகாக்குதுன்னு சொல்லி அந்த ஒரிசா மக்களோட நம்பிக்கை. ஸோ அதனால ஸ்னேக் கேச்சர், அது போக ரொம்ப வருஷங்களாக அது பூட்டி இருக்கனால ஸ்னேக் கேச்சர்ஸ் வந்து ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம். அது போக மெடிக்கலுக்குன்னு ஒரு டீம் வந்து உள்ளே போகிறாங்க. நிறைய கார்ட்ஸ் வந்து வெளியே வராங்க, எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இந்த 16 மெம்பர் கொண்ட குழு வந்து உள்ளே போகிறாங்க, நிறையா பார்க்குறாங்க. ஸோ என்ன உள்ளே பார்த்தாங்க அப்படின்னா, தங்கம், வைரம்,
வைரூடியம், நான் முதல்ல சொன்ன நிறைய ரேரஸ்டான ஜெம்ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பெரிய பெரிய உடன் பாக்ஸில் அப்படியே அடுக்கி வச்சிருக்கப்பட்டு அப்படியே குமிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லார்ட் ஜெகநாதருக்கு ஒரு பரிசாக வந்ததாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து தானமாக கொடுத்ததாக இருக்கட்டும், பூரியோட ராஜாவோட நகைகள், அவர் கோவிலுக்கு செஞ்சது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ள அப்படியே குமிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லி உள்ள பார்த்துட்டு வந்த அந்த இன்ஸ்பெக்ட் பண்ண ஆஃபீஸர்ஸ் வந்து வெளியே வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து 2018 இன்னொரு அட்டெம்ப்ட் வந்து ட்ரை பண்ணுறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி 2018 ட்ரை பண்ணது வந்து ஒரு ஃபெயில்டு மிஷன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக இந்த விஷயம் மறுபடியும் வந்து இந்த ரகசிய அறைக்குள்ளே போக போகிறோம், இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தோடனே எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ரொம்ப வருஷமாக நம்ம வேண்டுகோள் விட்டு தான் இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க 2018. ஸோ மக்கள் எல்லாருமே சந்தோஷமாகிட்டு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 16 மெம்பர் கொண்ட குழு வந்து உள்ளே போகுது. அந்த அவுட்டர் சேம்பருக்குள்ளே போயிட்டு இன்னர் சேம்பருக்குள்ளே போக ட்ரை பண்ணும்போது அவங்க உள்ளே போக முடியல. காரணம் வந்து சொல்கிறேன், உள்ளே போக முடியல. ஸோ ஃப்ளாஷ் லைட் வச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா வெளியே இருந்தே உள்ளே பார்த்ததாக சொல்லப்படுது. உள்ளே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பில்டிங்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை எதுவும் டேமேஜாக இருக்கா அப்படின்னு சொல்லி சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தாங்க. ஒரு 40 நிமிஷம் தான் இந்த மிஷன் வந்து நடந்துச்சு. அதனால ஒரு பெரிய ஃபெயிலியர் நடந்துச்சு. ஏன் அவங்க இன்னர் சேம்பருக்குள்ளே போகலை, கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்து ஏன் இன்னர் சேம்பருக்குள்ளே போகலை அப்படின்னா, அந்த இன்னர் சேம்பர் லாக் பண்ணியிருக்க அந்த கீ வந்து மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. ஜஸ்ட் கீ மிஸ்ஸிங்கா, இல்லை வந்து சாவியை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த விஷயம், அதாவது சாவியை தொலைச்சிட்டாங்க, இன்னர் சேம்பருக்குள்ளே போக முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் 2018 அந்த ஒரிசா மக்களுக்கு தெரியும் போது ஒரு பெரிய கலவரமே ஒரிசாவில் அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு அபாயம் வந்து ஏற்பட்டுச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு ஒரிசா மக்களும் தன்னோட ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளாக தான் இந்த லார்ட் பூரி ஜெகநாதரை வந்து பார்க்குறாங்க. ஸோ அவருடைய ஜுவல்லரிஸ் இருக்கிற அந்த டோரோட சாவியை வந்து தொலைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை அன்னைக்கு ஒரிசாவே வந்து ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால வந்து 2018 மிஷன் வந்து ஒரு ஃபெயிலியர் மிஷன். பிகாஸ் அந்த கீ அப்படிங்கிறது தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அன்னைக்கு பூரியோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து எங்கள்கிட்ட வந்து அந்த கீயை வந்து ஒப்படைக்கலை, அதனால தான் எங்களால் இன்னர் சேம்பருக்குள்ளே போக முடியலன்னு சொல்லி ஒரு சைடு சொல்கிறதுக்கும், கவர்மெண்ட் அதாவது ஒரு பிளேம் கேம் ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து கலெக்டர் மேலே சொல்ல, கலெக்டர் வந்து இவங்க மேலே சொல்ல, அவங்க மேலே சொல்லி கடைசிக்கு அது ஓப்பன் பண்ணல. ஸோ இதனால தான் வந்து அந்த 2018 உள்ளே போகக்கூடிய அந்த மிஷன் வந்து ஒரு ஃபெயிலியர். ஸோ இப்போ ஏன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த டோரை திறக்கிறதுக்கான காரணம் என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒடிசாவில் வந்து ரீசெண்டாக கவர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சு. இப்போ ப்ரெசென்ட்ல இருக்க கவர்மெண்ட் வந்து அவங்களோட தேர்தல் வாக்குறுதி, முக்கியமான வாக்குறுதி என்ன அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த பூரி ஜெகநாதருடைய ரகசிய கதவை கண்டிப்பாக திறப்போம், ஒடிசா மக்களுடைய ரொம்ப வருஷம் வேண்டுகோளை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து ஆட்சிக்கே வந்தாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அவங்களோட தேர்தல் வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2018 இந்த கீ மிஸ் ஆன இஷ்யூலாம் வரும்போது எதிர்கட்சிகள்லாம் வந்து ரொம்பவே அந்த நவீன் பட்நாயக் ஜியை வந்து ரொம்பவே வந்து பிளேம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க, ஒரிசா மக்களுடைய ட்ரஸ்ட்டை வந்து விளையாடுறாங்க, அந்த மாதிரி நிறைய அக்யூசேஷன்லாம் வச்சாங்க. ஸோ இப்போ அவங்க ஆட்சி மாறினதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், ஹோம் மினிஸ்டர், இந்த மாதிரி எல்லா அந்த பர்டிகுலர் கட்சியோட தலைவர்களாக வரும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த பூரி ஜெகநாதருடைய ரகசிய கதவை கண்டிப்பாக திறப்போம், மக்கள் மத்தியில் வந்து அவரோட ஜுவல்லரிஸ்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நாங்கள் உருவாக்குவோம், அவருடைய ஜுவல்லரிஸ், அவருடைய வேல்யூபிளான ப்ரீஷியஸான விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் பாதுகாப்போம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ அதோட ஒரு வெளிப்பாடு, அதோட அவங்களோட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறது தான் இப்போது இந்த இன்னர் சேம்பரை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இன்னர் சேம்பர், அந்த ரகசிய அறைக்குள்ளே என்ன மாதிரியான ஜுவல்லரிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச சோர்ஸஸ் படி, அதாவது உள்ளே பார்த்துட்டு வந்து வெளியே சொன்னவங்களை அந்த நியூஸ் படி கிட்டத்தட்ட ஒரு 180 வகையான ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது, கடவுளுடைய ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு 70 to 75 அந்த மாதிரி வந்து தங்க ஆபரணங்கள். ஸோ அதோட சில ஆர்னமெண்ட்ஸோட வெயிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக நிறைய சில்வர், ரூபீஸ், பேர்ல்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஜெம்ஸ்டோன்ஸ், சஃபயர்ஸ் இருக்கான், இந்த மாதிரி நிறைய ரேரான ஜெம்ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது. கிரீடங்கள், அரசருடைய கிரீடங்கள், அண்ட் கடவுளுக்கு கிஃப்டாக கொடுத்தது, தானமாக கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது போக நான் முதல்ல சொன்ன பெரிய பெரிய உட்டன் பாக்ஸ் ஃபுல்லாக அப்படியே தங்கங்கள்லாம் குமிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக போன சண்டே, அதாவது ஜூலை 14 வந்து ஒடிசா கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. உள்ளே போங்க, கீ இல்லை, ஸோ அதை பிரேக் பண்ணிட்டு உள்ளே போய் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம பாதுகாக்க போகிறோம், உள்ளே வந்து என்ன இருக்குன்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. சும்மா வந்து நம்ம உள்ளே போய் இருக்க ஜுவல்லரிஸ்லாம் தூக்கி ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே தூக்கிடலாம் அப்படிலாம் வர முடியாது. ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு பெரிய கைட்லைன்ஸ் இருக்குது. உள்ளே போகிறதுலேருந்து வெளியே வர வரைக்கும் இந்த கைட்லைன்ஸ் படி தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய ஆர்கனைசேஷன்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் உள்ளே போவாங்க. உள்ளே போனதுலேருந்து எல்லாமே வந்து வீடியோ ரெக்கார்டர், ஒவ்வொரு ஆர்னமெண்ட்ஸையும் ஃபோட்டோ எடுத்து அது மெஷர் பண்ணி எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுப்பாங்க, எல்லாத்தையுமே வந்து கேமரா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போது நம்ம முதல்ல சொன்னால் 2 சேம்பர் இருக்குது.
அவுட்டர் சேம்பர் இன்னர் சேம்பர். அண்ட் இந்த அவுட்டர் ரத்னபந்தில் இருக்க அந்த அவுட்டர் சேம்பருக்கு ஒரு ப்ரொசீஜர், அந்த ரகசிய அறைக்கு ஒரு ப்ரொசீஜர், உள்ளே இருக்க அந்த இன்னர் சேம்பருக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்குன்னு தனியாக ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெம்பரரியான ஒரு ஸ்ட்ராங் ரூமை வந்து ரெடி பண்ணுறாங்க கோவிலுக்குள்ளே. பிகாஸ் இந்த சேம்பர்லேருந்து அது நகைகள்லாம் வந்து நம்ம எடுத்து அதுலேருந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஏற்கனவே உள்ள பழைய உட்டன் பாக்ஸ் நான் சொன்னேன் இல்லை. ஸோ அது மாதிரி புது பாக்ஸை ரெடி பண்ணி இந்த ஒவ்வொரு ஆர்னமெண்ட்ஸையும் வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அந்த புது பாக்ஸில் வச்சு இந்த டெம்பரரி ஸ்ட்ராங் ரூமில் வந்து எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு அந்த அவுட்டர் சேம்பரை கிளியர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னர் சேம்பருக்குள்ளே போவாங்க. ஸோ இந்த மாதிரியான ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து சில ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வருவாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், ஆர்பிஐலேருந்து வருவாங்க. இன்னும் நிறைய பேர்ஸ். பிகாஸ் எல்லாமே விட்னஸ் ஆகணும், எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுபடி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மிஷின் வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இதை ஒர்க் பண்ணி எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த அவுட்டர் சேம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னர் சேம்பர்லையும் உள்ள இதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மூலிமா எல்லாத்தையுமே வந்து ஷிஃப்ட் பண்ணி எல்லா ஆர்னமெண்ட்ஸுமே வந்து சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒடிசா மக்கள்கிட்ட சொன்னதுனால ரொம்பவே எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இதுதான் பூரி ஜெகநாதருடைய அந்த ரகசிய அறையுடைய விஷயங்கள். ஸோ நீங்கள் யாராவது பூரி ஜெகநாதர் டெம்பிள் போயிருக்கீங்களா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வீடியோவில் பார்க்கும்போதே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு கோவில் பார்க்கவே. ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரிசா மக்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரிசா அப்படின்னு சொன்னாலே அது பூரி ஜெகநாதர் கோவில் தான், அவங்களோட அடையாளமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கோவில் ஃபங்க்ஷன் அப்போ வந்து நிறைய பேர்கிட்ட போய் அந்த சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட போய் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க அவ்வளோ லவ்விங்காக இருப்பாங்க. அந்த பூரி ஜெகநாதர் மேலே வந்து அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. ஓகே ஃபைன், இன்னொரு வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். ஸோ இப்போதைக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இன்றைக்கி ஹாலிடே அப்படின்னு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். டாடா பை பாய்.